welcome speech to formally welcome everyone. Now I will invite our respected principal sir to address the gathering. Let's welcome them with a big round of applause. அனைவருக்கும் இனிய மதிய நல்வணக்கம். தேடி சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாழ பல கொடும் செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றின் கிரையறுப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயா என்ற முண்டாசு கவிஞனை வணங்கி இந்த சபையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியோர்களையும் சான்றோர்களையும் வணங்கி இப்பொழுது சிறப்பு மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற நமது சுத்தமல்லி காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் அவர்களையும் இன்ஸ்பெக்டர் திரு சோனமுத்து சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். நம்ம வாழ்கிறது, சம்பாதிக்கிறது, சந்தோஷப்படுறது, துக்கப்படுறது எல்லாமே நம்மளுடைய குழந்தைகளுக்காகத்தான். நம்ம குழந்தைகள் நல்லா இருந்து சந்தோஷமா இருந்தா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அதே இது குழந்தைகளுக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை அப்படினாலே குழந்தைகளை சார்ந்துதான் இருக்கு. குழந்தைகள் நல்லா இருந்துச்சுங்கன்னா நம்மளை மாதிரி இந்த சந்தோஷமா இருக்கக்கூடியவங்க வேற யாருமே கிடையாது. நம்மளை வச்சு நம்ம சந்தோஷப்படுறதெல்லாம் அந்த காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம இனிமே குழந்தைகளை வச்சு மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்கு. ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியை நம்ம 100% நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 30% ஸ்கூலுடைய பங்கு, அடுத்த 30% பெற்றோர்களுடைய பங்கு, அடுத்த 20% ஜெனட்டிக்கல் ஃபேக்டர், அடுத்த 20% அந்த குழந்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தது. 30% இந்த ஸ்கூல் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும், அதாவது ஒரு குழந்தையை எப்படி உருவாக்குறதுக்கு ஸ்கூலுடைய பங்கோ அந்த பங்கை 100% இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நர்சரி மற்றும் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி அழகா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காலையில அந்த குழந்தை வரதுல இருந்து அந்த குழந்தை வீட்டுக்கு போற வர இங்க உள்ள டீச்சர்ஸ் பல கஷ்டப்பட்டு அவங்கள அந்த பணியை ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு விஷயம் நேசிச்சு ரொம்ப அழகா செய்றாங்க. ஒரு குழந்தை கிளாஸ்க்குள்ள வருது, வந்த உடனே அதனுடைய பணியை ஆரம்பிச்சிடும். இந்த கிளாஸ் சுத்தமா இருக்கா, கிரவுண்டு சுத்தமா இருக்கா அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை எனக்கு கொடுக்கும். அது 2 ஆயமா நாங்க போட்டிருக்கோம். இந்த ஆயமா சுத்தப்படுத்துதாங்களா, கரெக்டா இருக்கா, டாய்லெட் நீட்டா இருக்கா, பாத்ரூம் நீட்டா இருக்கா அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் அந்த கிளாஸ்ல உள்ள ஒவ்வொரு குழந்தையும் என்ன செய்யும், நோட் பண்ணி அந்த விஷயத்தை ஹெச்எம் அல்லது கரஸ்பாண்டன்ட் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது நமக்கு பிரேயர்லயே அந்த குழந்தைக்கு தலைமை பண்பு வந்துருது. ஸ்டேஜ் ஃபியர் கண்டிப்பா கிடையாது. நம்ம ஸ்கூல் குழந்தைகள் யாருக்குமே ஸ்டேஜ் ஃபியரே கிடையாது. நேரம் வருவாங்க, திருக்குறள் பாடுவாங்க, உறுதிமொழி எடுத்துக்குவாங்க. நான் தன்னம்பிக்கை மிக்கவன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்து என்னுடைய வெற்றி உறுதி அப்படிங்கிறத மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஸ்டேஜில் ஏறி பிரேயரை நடத்துவாங்க. இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்கி, அவங்க ஒரு தலைமை பண்பு கிடைக்கி, ஸ்டேஜ் ஃபியர் கிடைக்கி. ஒரு 20 வயசு 30 வயசு 40 வயசு ஆட்களுக்கே ஸ்டேஜில் ஏறி பேசுறது பயமா இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பள்ளி குழந்தைகள் ரொம்ப அழகா நேர்த்தியா ஸ்பீச் கொடுக்காங்க. மற்றபடி நாங்கள் இந்த கல்ச்சரல் எல்லாமே நாங்கள் படிப்பு அடுத்தது கிளாஸ் ஆரம்பிச்சிடும். கிளாஸில் அவங்க ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்கு, ஸ்பெல்லிங் படிக்காங்களா, ரீடிங் எப்படி இருக்கு, அதை நான் ஹெச்எம் எப்படி வழக்கமாக போய் கிளாஸ் வைஸாக போய் நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்தது ஒவ்வொரு ப்ரோக்ராம் நாங்கள் நிறைய நடத்துதோம். யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேல வச்சுருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் டேல இதே ஆண்டு விழா மாதிரியே ஒரு மினி ஆண்டு விழா வச்சுருந்தோம். அப்போ குழந்தைகள் நிறைய ஸ்பீச் கொடுத்தாங்க, தமிழில் நிறைய பேசினாங்க, இங்கிலீஷில் பேசினாங்க. அப்போ மறுபடிக்கும் அவங்க திருப்பி நிறைய பேசுறதுனால அவங்களுக்கு மெமரி பவர் வருது. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம ஸ்கூலில் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங்,
ஹிந்தி ஹேண்ட் ரைட்டிங் அந்த காம்படிஷன் நடத்தணும். ஹேண்ட் ரைட்டிங் நம்ம ஸ்கூலில் அடிக்கிறதுக்கு வேற யாருமே எந்த ஸ்கூல்லையுமே முடியாது. இது எல்லாம் உங்கள் பேரண்ட் எல்லாத்துக்குமே புரியும். தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் வச்சு அதை செலக்ட் பண்ணுறது கண்டிப்பாக நாங்கள் கிடையாது. வெளியிலேருந்து ஆட்கள் வரவழைச்சு ரோட்டரியிலேருந்து, லயன்ஸ் கிளப்பில் இருந்து, எஸ்ஸில் இருந்து, சமுதாயத்தில் உள்ள பெரிய ஆட்கள் தான் வருவாங்க. மற்றும் நம்ம பேரண்ட்ஸ் ஒவ்வொரு பேரண்ட்டும் என்ன செய்வாங்க, வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து அவங்க எப்படி நாங்கள் செலக்ட் பண்ணுதோம் அப்படிங்கிறத நம்ம யூடியூப் சேனல்லையும் நாங்கள் என்ன செய்தோம் போடுதோம். சரஸ்வதி பூஜை நடத்துதோம், பிள்ளையார் சதுர்த்தி ஃபங்க்ஷன் நடத்துதோம், ஏன் அருகம்புல் போடுதோம், எதுக்காக நம்ம பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறோம் அப்படிங்கிற நம்ம ஆன்மீகத்தையும் நம்ம குழந்தைகளுக்கு நாங்கள் அழகாக ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் டே நடத்தி அதுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், குழந்தைகளுக்கு ஃபங்க்ஷன் நடத்தி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ப்ரைஸஸ் கொடுத்துருக்கோம். இந்த குழந்தைகள் நிறைய போட்டிகளில் கலந்துக்க அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஒரு வெற்றியை ருசிச்ச ஸ்டூடெண்டால எல்லா வெற்றியும் ருசிக்க முடிகிறது. இதுக்கெல்லாம் காரணம் எங்களுடைய அருமையான ஆசிரிய பெருமக்கள் தான், அவங்களுடைய அயராத உழைப்பு தான். ஸ்கூலுடைய பங்கு இப்படி இருந்துச்சுன்னா, அடுத்தது பெற்றோர்களுடைய பங்கு. பெற்றோர்கள்னா அதாவது நம்ம சொல்றத புள்ளியல் கேட்கறது இல்லை, நம்ம செய்யறத புள்ளியல் கேட்கு. காலையில எந்திரிச்சு நம்ம பெட்ஷீட்டை எடுத்து வச்சோம்னா புள்ளையில அதை பார்த்து பெட்ஷீட்டை எடுத்து வைக்கி. நம்ம நல்ல புரோட்டீன், கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி சம விகிதத்தில் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சாப்பிட்டோம்னா குழந்தைகள் கண்டிப்பாக என்ன செய்தாங்க, அந்த ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிக்காங்க. நம்ம எந்த விஷயத்தையும் செய்யாம குழந்தைகளுக்கு அது செய் இது செய் அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நம்ம குழந்தைகள் செல் பார்க்காம இருக்கணும்னா நம்ம கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது, செல்லு பார்க்க கூடாது. அதனால தயவு செய்து நம்ம செய்வோம், அதை பார்த்து பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. நான் பேரண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய இந்த ஆண்டு விழாவில் சொல்லக்கூடிய மூணு விஷயம்தான். ஒரு விஷயம் என்னதுன்னா, உங்கள் குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஹிந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கோயிலுக்கு கூட்டு போங்க. நம்ம ஏன் சாமி கும்பிடுதோம், இந்த சாமியை நம்ம எப்படி கும்பிடணும் அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் குழந்தைகளுக்கு புரிய வைங்க. ஒரு பையன் ஆன்மீகத்தில் உள்ளில் வந்துட்டாலே அவனுக்கு எந்த வித கெட்ட பழக்கமும் கண்டிப்பா இருக்காது. அதாவது அந்த கெட்ட பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். கெட்ட பழக்கம் செய்யும் போது பயப்படுவான். அதனால தயவு செய்து எல்லாரும் என்ன செய்யுங்க, ஆன்மீகத்துக்குள்ள நீங்க எந்த மதம்னாலும் இருக்கலாம். உங்க கோயிலுக்கு போகும்போது, மசூதிக்கு போகும்போது, சர்ச்சுக்கு போகும்போது தயவு செய்து அவனை கூட்டு போய் நிறைய நீதி விஷயங்களை சொல்லுங்க. ஸ்கூல்லையும் நாங்கள் நிறைய மாரல்ஸ் ஸ்டோரிலாம் நாங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம். அடுத்தது நம்ம செய்யக்கூடிய புண்ணியம் கண்டிப்பா நம்ம பிள்ளைகளுக்கு சேரும். இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம புண்ணியம் செஞ்சு அதனால நல் கிடைச்சதுன்னா அதனுடைய பலன் நமக்கு கிடைக்குமோ இல்லையோ, கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு அது கிடைக்கும். அதனால தயவு செய்து நம்ம புண்ணியத்தை நம்ம குழந்தைகளுக்கு தேடி கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய விஷயம், நீங்க உங்க குழந்தைகளுக்கு ஏதாச்சும் நீங்க கற்றுக் கொடுக்கணும், ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம்தான். நீங்க ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் உங்க குழந்தைகள் சந்தோஷமா இருக்கும். நீங்க மாமா பார்த்துக்குவாங்க, சித்தி பார்த்துக்குவாங்க, பெரியப்பா பார்த்துக்குவாங்க, எல்லாரும் பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் ஒரு அப்பா அம்மா பார்க்குற மாதிரி யாராலையுமே பார்க்க முடியாது. நீங்க பார்க்கணும். அவங்கள பார்க்கணும்னா நீங்க நல்லா சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமான பழக்கங்களை இருந்து நல்ல விஷயங்களை என்ன செஞ்சிடும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து சந்தோஷமா இருங்க. அதனால இந்த 3 விஷயங்களும் தயவு செய்து என்ன செஞ்சிருங்க, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. அடுத்தது ஜெனட்டிக்கல் ஃபேக்டர். ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நமக்கு வம்ச வழியா என்ன வருதோ அதுதான். அடுத்தது நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள். நம்ம உலகத்துக்கு எது கொடுக்குமோ கண்டிப்பா அது நம்ம திரும்ப வரும். இது ஒரு பெரிய கான்செப்ட். நம்ம நல்லது நினைச்சோம்னா நம்ம நல்லது கிடைக்கும்,
கெட்டது நினைச்சோன்னா அது நமக்கு தான் கெட்டது கிடைக்கும். அதனால நல்லதை நினைங்க. உலகம் பூராமே உழைப்பு, உண்மை, அகிம்சை, அந்த மாதிரி நல்ல விஷயங்களை விதைங்க. விதைக்க 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 அது பல மரங்களாக மாறி நம்ம இந்த உலகம் பூரா சுபிட்சமா சந்தோஷமா இருக்கும். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கும், நம்ம இந்த ஊர் நல்லா இருக்கும், இந்த நாடு நல்லா இருக்கும், எல்லாருமே நம்ம நல்லா இருப்போம். அதனால தயவு செய்து நீங்க ஒரு ஒரு விஷயத்துல நீங்க செஞ்சுக்கலாம், பெருமையா நினைச்சுக்கலாம். நீங்க ஒரு அருமையான ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்க, ஒரு அருமையா உங்க குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க மென்டலி, பிசிக்கலி எல்லா விஷயங்களிலும் அவங்க ஒரு கற்று தேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஐபிஎஸ், ஒரு ஐஏஎஸ் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறன் மேம்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்காக நாங்கள் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் போராடிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தா மட்டும்தான் அந்த குழந்தைகளை உருவாக்க முடியும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு அருமையான பாதையில் சென்றுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மறுபடியும் வாங்க, நம்ம 2 சேர்ந்து உழைப்போம். அதாவது இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் எங்களை நம்பி குழந்தைகளை கொடுத்தீங்க. நாங்கள் இந்த குழந்தைகளை நல்ல முறைகளை உருவாக்கி இன்னைக்கு மறுபடியும் இந்த ஆண்டு விழா முடிஞ்சு உங்கள் கையில் கொடுக்க போகிறோம். அதாவது அந்த குழந்தை ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கானா 4th ஸ்டாண்டர்டில் ஃப்ராக்ஷன், அந்த ஃப்ராக்ஷன் அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். மேக்ஸில் என்ன இருக்கணுமோ அந்த மேக்ஸ் அவனுக்கு தெரியும், ரீட் பண்ணுவான், கண்டிப்பாக படிப்பான், மெமரி பவர் உண்டு. அதனால எல்லா விஷயமும் அவன் என்ன செய்வான். எதை நம்பி எங்களை நீங்கள் அனுப்புனீங்களோ அதுதான், அதை நாங்கள் உங்களுக்கு செஞ்சிட்டோம். உலகத்தினுடைய மிகப்பெரிய விஷயம்ங்கிறது என்னதுன்னா நம்பிக்கை. நம்பிக்கை, எங்களை நம்புனீங்க, நாங்களும் உங்க நம்பிக்கைக்கு பாத்தியமா நிறைய விஷயங்களை செஞ்சு நாங்கள் நான் பேசுறது மட்டும் இல்லை, நம்ம யூடியூப் நீங்கள் இந்த 1 வருஷம் எங்களோட பயணிக்கும் போது எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய பணி எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால வாங்க சேர்ந்து உழைப்போம், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான ஒரு எதிர்காலம் இருக்கு என்று சொல்லி மறுபடியும் ஒரு முறை இந்த 34வது ஆண்டு விழாவுக்கு வந்திருந்த அனைத்து பெற்றோர்களையும், அனைத்து உறவுகளையும், அனைத்து நட்புகளையும் சுத்தமல்லி வெங்கடேஸ்வரம் மற்றும் மழலையர் தொடக்கப்பள்ளியின் சார்பாக வருக வருக என்று மிக்க அன்புடன் அழைத்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.